வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு தலைவரோட இன்ட்ரோவே இப்படி தாங்க. எப்பயுமே கையில் ஏதாவது ஒரு ஃபோன் இருக்கும். அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக அது வந்து iQOO 13 இவர் வந்து ரீமாடல் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இது வந்து எந்த இடத்துல நான் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபோனுங்க. அதுதான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். பிக்சல் இவரே வந்து ஒரு பிக்சலோட பிராண்ட் அம்பாசடராக இருந்து இந்த பிராண்டையே இந்த நாட்டில் வளர்த்து விட்ட ஒரே நபர் இவர் தான். கூகுளே இவருக்கு அந்த பெருமையை அவருக்கு சேர்க்கணுங்கிறத நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு சொல்லுவாங்க, கூகுளில் அப்போ பிக்சல் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. உண்மையிலேயே மேல உனக்கு அக்கறை இல்லையா? அக்கறையா உங்க மேலையா? சரி, ஆக்சுவலாக 4XL ஒரு ரீவிசிட் கொடுக்கலாமே. சரி, ரெண்டுத்தையும் வாருங்க, பக்கத்தில் வைங்க. சின்னதாக இருக்கானா பாருங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கான் பாருங்க. ஸோ இது வந்து ஏன் நாங்கள் இந்த இடத்துல இப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நாங்கள் iQOO 13 பற்றி தான் பேச போகிறோம். iQOO 13 பற்றி இந்த மாதிரி இதே மாதிரியான ஒரு எந்தோட பேசணும், iQOOனாலே அப்படின்னு பேசணும்னு தான் ஆசை எனக்கும். iQOO பொறுத்த வரைக்கும் இமானுவல் ப்ரோக்கு நல்ல தகுதி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மளதுலேயே நீங்கள் போய் பார்க்கலாம், iQOO 7 லெஜெண்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். iQOO 9 நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. iQOOல ஏதாவது ஃபோன் வந்தாலே யூஸ் பண்ணுற ஆள் தான் நம்ம இமானுவல் ப்ரோ. இப்போ தான் என்னமோ தெரியல, iQOO 12 மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. ஆமாம், iQOO 12 நான் வாங்கல. அதுக்கு முன்னாடி உள்ள சீரிஸ்லாம் வாங்கி நான் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். அதுலேயும் முக்கியமாக அந்த லெஜெண்டுங்க, எந்த லெஜெண்டாக இருந்தாலும் நம்ம ஆள் விட்டுற மாட்டாரு. அதுவும் அந்த BMW மோட்டார் ஸ்போர்ட் அந்த கலர் தான், அந்த எடிஷன் தான் எப்பயுமே தூக்குறது. ஆமாம், இங்கே ஒரு லெஜெண்ட் இருக்கு குரோம்பேட்டில், அந்த லெஜெண்டுக்கும் போயிட்டு வருவேன். சரவணா ஸ்டோரா? ஆமாம், அவர் வேற லெவல் தான். கேள்வி என்னன்னா, iQOO 3 செம்ம மார்க்கிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி போச்சுன்னா, இந்த 7 இதை தான் திரும்ப ஒரு கம்பேக்னு வரும்போது iQOOல வந்து நியோ 7 ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதே சமயம் உங்களுக்கு 7 லெஜெண்டு இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தது. லெஜெண்டு தான் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, 888 வேற. ஸோ அது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம அந்த டைம் ஒரு வீடியோவே பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம், நம்ம சேனலில் இருக்கும். அதை வந்து நாங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் ஜாலியாக நின்று பேசியிருப்போம். அதுக்கப்புறம் iQOO 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்னு மாதிரி தான் நான் சொல்லுவேன். 12 அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஆமாம், 12 வந்து யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான ஃபோனில் கேமிங் ஃபீச்சரே ரிமூவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஏன்னா இப்போ 7 வரும்போதே 3.5 ஜாக் கிடையாது, ஏர் ட்ரிகர்ஸ் கிடையாது. இப்போ iQOO 13 அப்படின்னும் போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு 6000 mAhங்கிறது ஒரு அப்கிரேடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மான்ஸ்டர் ஹாலோ அந்த லைட் எரியுது இல்லையா, அது வந்து ஒரு அப்கிரேடு. லைட் எரியுறது ஒரு அப்கிரேடாங்க. இல்லை, இதே மாதிரியே ஒரு லைட் வச்சு அதுதான் சொல்லலாம். அது என்ன கழுவி ஊத்துனீங்க, இதெல்லாம் ஒரு இனோவேஷனானே ப்ரோ. அது பரவாயில்லைங்க, பின்னாடி பெருசாவது லைட் வச்சா, இந்த கேமரா சுத்தி லைட் வச்சுட்டு இது என்ன? நான் என்ன சொல்றேன் பாருங்க, இவன் RGB லைட்டு. ஓஹோ, ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு வேற கலர் வச்சுக்கலாம். அதாவது நம்ம அந்த கம்ப்யூட்டர்ல இந்த கேமிங் லேப்டாப்லாம் இருக்கு, கேமிங் கம்ப்யூட்டர்லாம் இருக்குல்ல, அதுல வர்ற மாதிரி இந்த கலரா சிவப்பு பச்சை விடுங்க. அடுத்த விஷயத்துக்கு வரேன். நான் வந்து இப்போ ஆக்சுவலாக 13 புகழ்றதுக்கு அதை சொல்லல, இதெல்லாம் தான் அப்டேட்டு 12லேருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்னன்னா 8 Elite. இப்போ இங்கே ட்விஸ்ட் என்னன்னா 8 Gen 3 நம்ம இன்னும் யூஸ் பண்ணல ஃபுல்லாக, இல்லை 8 Elite வந்துருச்சு. சரி, ஓகே. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு ப்ரைஸிங் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தனால இப்போதைக்கு நம்ம ஊரில் அஃபோர்டபுள் 8 Elite பேஸ்டு ஃபோன் அப்படிங்கிற டேக் வந்து இந்த தடவை iQOOக்கு தான் போகும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் கொஞ்சம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தோமே நம்ம iQOO 12 பற்றி. அந்த போர்ட்ரைட், மேக்ரோ, அந்த 3.2x 3.15x அது இல்லை பெரிஸ்கோபிக் செட்டப் இல்லை. ஆமாம், ஓகே, முடிச்சு விட்டானுங்க. ஓன்லி டெலிஃபோட்டோ. ஏன் இப்படி அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கலங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு கேமிங் ஃபோனுங்க, எங்களுக்கு எதுக்கு அது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கேமிங் ஃபோனை ஏங்க அதை iQOO 12 கொடுத்தீங்க? நாங்கள் வந்து எல்லா தரப்பினரையும் கவர் பண்ணணுன்ட்டு அங்கே இப்போ கொடுத்தோம். அது ஃபேமஸ் ஆகிட்டு, அதனால எல்லாம் அடுத்த ஃபோனுக்கு காத்துட்டு இருந்தாங்க. இதில் நாங்கள் அதை எடுத்துருவோம், அடுத்த ஃபோனில் கொடுப்போம். ஆல்ரெடி அது ஃபேமஸாக இதுதாங்க டெக்னிக்கு. அதாங்க நாங்கள் ஒன்று கொடுப்போம், அது உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அடுத்த சீரீஸில் அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அது இல்லைன்னு சொல்லுவீங்க. அதை தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி இதற்கு அடுத்த சீரீஸை நாங்கள் விற்போம். என்ன ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா? எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. ஒன்றும் இல்லை, அந்த 4XL இப்போ இருக்கு. நீங்கள் என்ன சொல்றீங்க, 4XL மாதிரி ஒரு ஃபோனே வரலன்னு சொல்றீங்களே. இப்போ iQOO இருந்ததுனாக்கா இதே டிசைனை திருப்பி கொண்டுட்டு வந்து அடுத்த சீரீஸில் போட்டு விற்பாங்க. அப்படி வரீங்க நீங்கள்? ஆமாம், அவங்க வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்களே எடுப்பாங்களாம், அவங்களே வைப்பாங்களாம், அவங்கிற மாதிரி அவங்க டெக்னிக்காக பண்ணுவாங்க. ஓகே, வச்சு எடுக்கிறதே ஒரு வேலையாக போச்சு. சரி, மொத்தம் iQOO 13 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஆஸ்பெக்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. ஒரே மாதிரியான ஃபோன் தான். அந்த கேமரா ரிங்குள்ளார லைட் எரிய போகுது, அது மட்டும் தான் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். மற்றபடி வந்து இப்போ 13 பற்றி கேட்கும்போது iQOO 7 யூஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து இப்போ 13 வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காதுன்னு தோணுது. ஆனால் இதுவே iQOO 12 யூஸ் பண்ணுறவங்க வந்து இப்போ அப்கிரேட் ஆகணும்னு நினைப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமாக அப்படி நினைக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். அப்படி ஒரு நினப்பு இருந்ததுன்னா அதை மாற்றிங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். குழி நோண்டி போச்சிருங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் மாடலில் இருந்தீங்கன்னாக்கா இது ஒரு அப்கிரேடாக இருக்கலாம். iQOO 7 அளவுக்கு அதான் சொல்கிறோம். iQOO 7 தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக iQOO 7 ஒரு அப்கிரேட் தான் அது.
பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் அதுலயும் ஆமா. எனக்கு தெரிஞ்சு அதுவே நல்லா தான் இருந்தது. அதையே நீங்க அப்டேட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதான், நல்ல பாயிண்ட் இது. iQOO 13 கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து 55,000க்கு பிரைஸ் பண்ணாங்கனாலும் நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நானே. அப்புறம் iQOO 13ல இன்னொரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, நீங்க சொல்லையே. என்னது ப்ரோ? அவங்களுடைய ஃப்ரண்ட் சென்சாரை ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு மாத்திருக்காங்க. The 32 megapixel front camera. 16ல இருந்து 32 ஆயிடுச்சு. ஆமா, அது எவ்வளவு பெரிய அப்கிரேடு. கரெக்டு தான். ஆனால் இப்படி ஒரு அப்கிரேட் இதில் நடக்கும்போது ரியல்மி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட சட்டே பண்ணாமல் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவை கொடுத்துட்டு பின்னாடி 8 மெகா பிக்சலை கொடுத்துட்டு 60,000 சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து வேற லெவல் தைரியசாலி. ஆக்சுவலாக iQOO மீட்டப் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம ஜாலியாக இருந்தது. நிறைய பசங்க வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்து டெக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதுவும் ஃபோன் முக்கியமாக iQOO 13 பார்க்கணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஏன்னா ஸ்னீக் பிக் ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் இருந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பேசக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இப்போது நம்ம பிரவீன் ப்ரோ இருந்தார், அவர் வந்து ரேஞ்சர் அப்படிங்கிறனால அவர் வந்து என்ன பண்ண முடியும்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ப்ரெசென்டர் அப்படின்னு வரும்போது டெக்னிக்கலி சவுண்டாக யாராவது ஒருத்தர் வந்து தமிழில் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் சவுண்டாக போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஆங்கில புலமையை அந்த இடத்துல காட்டும் போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக கிளாஸில் இருக்கிற மாதிரியே இருக்குடா ஃபீலிங்ஸ் மச்சான், வரியா ரீல்ஸ் போடலாம்னு பின்னாடி எல்லாரும் போயிட்டாங்க. ஆமாம், நிறைய மிக்ஸ்டு ஃபீலிங் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணியிருந்தா எனக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா தூய தமிழில் பண்ணால் கூட நிறைய பேருக்கு புரியாது. அது வேற இங்கே ஒரு சிக்கலாக ரொம்ப கரடு முரடாக இருக்குப்பா தமிழ். ஆமாம், அது கமெண்ட்ல வருமே அதே தான் காண தூய தமிழ்னாக்கா நிறைய பேர் கண்டிருந்த வான்கோழி தானே சிறைகடி. அது என்ன ரொம்ப கரடு முரடா இருக்குதேப்பா. காண மயிலாட கண்டதன் வான்கோழி வந்து மயில் மாதிரி எண்ணி தோகை விரித்தாடினார் போல்னு சொல்லுவாங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அது என்ன தெரியுமா சொல்றேன்ல, அதான் மயிலை பார்த்துட்டு தனக்கும் அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு உடனே தலைவரும் தோகையை விரிச்சாருன்னா அதே மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைப்பாங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அதே சமயத்துல அது தோகை விரிச்சு ஆடுற மாதிரியாவது அவங்க தமிழ்ல பேசி iQOO மீட்டிங் நடத்திருக்கலாம். எப்படி சொன்னார் பாருங்க, வீணு சக்கரவர்த்தி அளவுக்கு சொல்லியிருக்காரு எங்காலு. ஓகே, மார்க்கெட்டிங்கிறது அந்தந்த ரீஜனலுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணலாம். இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் இந்த ஈவெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு இன்னொரு மாட்டே தெரியுமா ஏன் சென்னையில் நடந்துச்சு? ஏன்னா இங்க இருக்கிற அந்த மக்கள்லாம் வந்து கூப்பிட்டு அவங்க வந்து காட்டணும்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய போன் வித்து. அது மட்டும் இல்ல ப்ரோ, அதான் பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட் சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டுல அது ஏன் இங்க வித்துதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க இங்கே தான் இருக்கீங்க. iQOO 3க்கு விளம்பரப்படுத்தி அதை நிறைய பேரை வாங்க வச்சிருக்கீங்க. யாரு ஏற்கனவே பிக்சலை விளம்பரப்படுத்தி அந்த பிக்சல் கம்பெனியோட ஷேரையே இந்தியாவில் அதிகரித்து 4A இங்க வர வச்சிங்க பாருங்க. அதுதாங்க உங்களோட வெறித்தனங்கிறது. மாதிரியான விஷயங்கள்லாம் இது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த வான்கோழி நான் தான் போல. அது நிஜம். அது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும், உங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை உங்களுக்கு. இவ்வளோலாம் நிஜமாவே நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி இருந்ததுன்னு வைங்களேன். இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கணும். நம்மளே நம்ம சஜஸ்ட் பண்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குற பாதி பேர் யாரா சூப்பராக ஏதோ பேசிட்டு இருக்கான் மணிக்கணக்கா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைக்காதீங்க. வழிகாட்டி வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக தான் நிற்கும். அதை பார்த்து போகிறவங்க தான் நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. சரிங்க, மொத்தம் வந்து iQOO 13 பற்றி ஃபீல் பண்ணுறது இங்கே யாரும் இல்லை போல, எல்லாம் விண்டோ ஃபீல் பண்ணுறதுக்கு தான். iQOO 13 பற்றி பண்ணால் அது எம்பார்கோ வருமா? அப்படி இல்லை ப்ரோ, iQOO 13 பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ரீசன் என்னன்னா இல்லை ப்ரோ, நான் எடுத்து ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் கையில் எவ்வளோ நேரம் அந்த ஃபோன் இருக்குங்கிறது இருக்குல்ல, நிறைய அதான் நாங்கள் ஆக்சுவலாக என்ன தெரியுமா பண்ணேன், இப்படி ஷேக் பண்ணி வீடியோ எடுத்து பார்த்தேன். இருக்கா சாம்பிள்லாம்? அந்த ஃபோன்லேயே இருக்குது. ஆனால் நான் அதில் செக் பண்ணேங்க, இப்படி நல்லா ஆட்டிலாம் செக் பண்ணேன். எனக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா பிடிச்சிருந்தது இந்த வாட்டி, ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லுவேன். ரியர் கேமராவில் வீடியோ வந்து ஆனால் ஃப்ரண்ட் கேமரா இப்பயும் கூட 1080p-யா? இல்லை 4K 60 FPS. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. அதில் 4K போர்ட்ரேட் வேறு எடுக்கலாங்க. 4K போர்ட்ரேட் எடுக்க முடிஞ்சதா? ஆமாம், அது வந்து பெரிய விஷயங்க. ஆனால் 30ல கேப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 30லே பண்ணிட்டோம். 4Kக்கு வந்து இதுக்கு 30 FPS போதும். iQOO 13ஓட ப்ரைஸ் தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு சில கெஸ்ஸில் தான் நம்ம வந்து இது ஓகேயா 55,000க்கு ப்ரைஸ் பண்ணால் ஓகேயா அந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கலாமே தவிர, பட் இப்போ ப்ரைஸும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் ஈவெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு பக்கம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு டிஸ்பிளே, அப்புறம் உங்களுக்கு சார்ஜிங், அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறத தாண்டி பேட்டரியில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6000 mAh உங்களுக்கு இருக்க போது. இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு டிவைஸ் வந்து பழைய டிவைஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. என்ன அந்த டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் இது மட்டும் தான் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ யாரெல்லாம் அது கேமிங்காக வாங்க போகிறாங்களோ iQOO 12க்கும் இதுக்கும் பார்க்கும்போது டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் தெரியாது. பட் இதுவே iQOO 12 நான் கேமரா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணேன், முக்கியமாக போர்ட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு மேபி கொஞ்சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது அதில் இருந்த மாதிரியே அவுட்புட் எனக்கு இதில் வரல அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, டிபெண்டிங் ஆன் ஆடியன்ஸ், எந்த மாதிரியான ஒரு கன்சியூமர் உள்ளே வராருங்கிறது தான். ஸோ இப்போ கேமிங்காக அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 80 லிட்டர் இருக்க போகுது. ஸோ அது வந்து ஒரு அளவுக்கு பவர் பேக்டு தான். அதே சமயம் இப்போ ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து 55,000க்கு அவங்க பேஸ் மாடல் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, 54,999.
நீங்கள் ஹெச்டிஎஃப்சியோ இல்லாட்டி ஐசிஐசிஐ கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 52 அதாவது 51,999க்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 9 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி முக்கியமாக நான் ஒன்று பார்க்கும்போது இந்த பேங்க் ஆஃபர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் உங்கள் டிவைஸ் பழைய டிவைஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து 5,000 போட்டிருந்தாங்க. அதில் நல்ல விஷயம் என்னென்னா இது நிறைய பிராண்ட்ஸ் எல்லாருமே இது இனிமேல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இதுக்கு முன்னாடியும் ஒரு சிலர் பண்ணியிருக்கலாம், பட் எல்லாருமே பரவாயில்ல, இனிமேல் இது பண்ணால் பெட்டராக இருக்கும். என்னென்னா ஐகோ அண்ட் விவோ டிவைசஸ்க்கு அப்படின்னு போட்டாங்க பார்த்தீங்களா? சூப்பர். ஏன்னா இது எந்த விதத்தில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் எங்களை நம்பினீங்கல்ல, உங்கள் பழைய டிவைஸை நாங்கள் திரும்பியும் எடுத்துப்போம், எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 5,000 உங்களுக்கு போனஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து சூப்பர். சேம் கம்யூனிட்டி, சேம் பிராண்ட், இது எல்லாமே நல்லாயிருக்கு. சரிங்க. ஸோ பைபாஸ் சார்ஜிங் இருக்குது. இன்கேஸ் கேம் ஆடும்போது நீங்கள் வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணி அப்படியே கேம் ஆடினாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸாக ஃபீல் ஆகுது. இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் எனக்கு தெரியணும்னு தோணுது. எப்படின்னா ஐகோ 12, ஐகோ 13 என்ன நினைக்கிறீங்க? ஐகோ 12 வந்து உங்களுக்கு 52,999க்கு லான்ச் ஆச்சு. அதுக்கும் 3,000 கார்டு ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ 50K அப்படின்னு வச்சுக்கலாம். அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தா 8 Lite அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜோட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2,000 ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து ஒரு 2,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவரணி பார்க்கலாம். பாய்.